தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் அருள் தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். அவர்கள் உனக்கெதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். எரேமியா 1:19. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்த காலம் உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்தது. கருப்பின மக்களுக்கு உரிமைகள் தருவதற்கு எதிராக வெள்ளை இனத்தவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் லிங்கன் தடுமாறிய நேரம் அது. இப்படிப்பட்ட சூழலிலே ஒருமுறை லிங்கனின் நண்பர் ஜனாதிபதி மாளிகையில் தங்க நேரிட்டது. இரவு நேரத்தில் தூக்கம் வராதன் காரணமாக அவர் தன் அறையை விட்டு வெளியே வந்து உலாவிக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் லிங்கன் அறைக்கு அருகில் நடந்து வந்தபோது உள்ளே இருந்து சத்தம் வருவதை கேட்டார். கதவு வழியே அவர் உள்ளே பார்த்த காட்சி அவரை ஆச்சரியப்பட வைத்தது. லிங்கன் ஜேசுவின் சுரூபத்தின் முன்பாக முழந்தாள் படியிட்டு, இறைவா, சலமோன் ஞானத்திற்காக மன்றாடிய போது அவரது குரலை கேட்ட மாபெரும் இறைவன் நீர். இதோ நீர் என் கையில் கொடுத்துள்ள மக்களை என்னால் வழிநடத்த முடியவில்லை. உம் உதவியில்லாமல் இந்த நாட்டை தற்போதைய சூழ்நிலையில் வழிநடத்த முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். இறைவா, என் குரலை கேட்டு இந்த நாட்டை காத்திரலும் என்று மன்றாடிக் கொண்டிருந்தார். துன்பத்தில் சிக்கி தவிக்கும் போது இறைவனை நோக்கி குரல் எழுப்புவது தவிர்க்க இயலாதது. அவ்வாறு குரல் எழுப்பும் போது இறைவனிடமிருந்து பதில் வராதது நம்மை இன்னும் பதற வைக்கிறது. ஆயினும் இப்படிப்பட்ட இறுக்கமான இருளான சூழ்நிலையிலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. வாழ்க்கையில் தெளிவான நேரங்களில் எப்படி செயல்படுகிறோம் என்பதை விட தெளிவற்ற நேரங்களில் எப்படி செயல்படுகிறோம் என்பதில் தான் முதிர்ச்சி அடங்கியிருக்கிறது. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். உன்னை நினைக்க மறந்தேன், சுகபோகத்தில் மூழ்கி இறைவன் அருளை இழந்தேன். பொருள் தேடி அலைந்தேன், உன்னை நினைக்க மறந்தேன், சுகபோகத்தில் மூழ்கி இறைவன் அருளை இழந்தேன். அமைதி பறந்ததே, பகலும் இருண்டதே என் வாழ்விலே. பாவியின் பாவங்கள் நீ போக்கவே கரம் நீட்டி
போற்றினேன்